ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் 9th ஸ்டாண்டர்ட் உள்ள சராசரி அப்படிங்கிற டாபிக் தான் இன்றைக்கி கிளாஸஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 7 சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 7 சம்மே ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கான கொஸ்டின் மட்டும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் குரூப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், 7 மதிப்புகளின் சராசரி 81. அதாவது 7 மதிப்புகளோட சராசரி 81, சரியா? அவற்றில் ஒரு மதிப்பு நீக்கப்படும் போது, அப்போ அந்த 7 மதிப்பில் ஒரு மதிப்பை நீக்கிறாங்களா, சரியா? அவற்றில் ஒரு மதிப்பு நீக்கப்படும் பொழுது மற்ற மதிப்புகளின் சராசரி 78 எனில் நீக்கப்பட்ட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 7 மதிப்பு இருக்குது. அந்த 7 மதிப்பில் 7 மதிப்போட சராசரி வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 81. 7 மதிப்போட சராசரி 81ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு மதிப்பை நீக்கிடுறாங்களாம். ஸோ நீக்கினதுக்கப்புறம் அதோடைய சராசரி 78ஆக நம்ம குறையுது, சரியா? அப்போ நீக்கப்பட்ட மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்கள் இந்த சம்மை. ஸோ புரியாட்டாலும் பாருங்கள், அடுத்தடுத்த சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் புரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 மதிப்புகளின் சராசரி 81ன்னு கொடுத்துருக்காங்களே. அப்போ 7 மதிப்போட சராசரி 81 அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம், சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவற்றில் ஒரு மதிப்பு நீக்கப்படும் பொழுது, அப்போ ஒரு மதிப்பு நீக்கிட்டாங்கன்னா 7 மதிப்பு இருக்குது. அந்த 7 மதிப்பில் ஒரு மதிப்பை நீக்கிட்டாங்கன்னா எத்தனை இருக்கும்? 6 மதிப்பு இருக்கும், சரியா? அப்போ இந்த 6 மதிப்போட சராசரி எவ்வளோ கொடுத்தாங்க? 78. அப்போ அந்த 78 இதை ரைட் பண்ணுறேன், சரியா? இப்போது இந்த 7லேருந்து 6 கழிங்க. 7லேருந்து 6 கழிச்சா என்ன வரும்? 1, சரியா? அப்போ இதை ரைட் பண்ணுங்கள் இங்கே. அடுத்து இந்த 81லேருந்து 78 கழிங்க. கழிச்சுன்னா என்ன வரும்? 3 வரும், சரியா? அப்போ இந்த கழிக்கும் போது 2 மதிப்பும் ஒன்றா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, சரியா? கழிக்கும் போது 2 மதிப்பும் ஒன்றா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த பக்கம் 3 இருக்குது, இந்த பக்கம் 1 இருக்குது. 2 பக்கமே 1 என்ன இருக்கணும்? 3 இருக்கணும். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லை இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, அந்த மாதிரி வந்துட்டால் பிரச்சனை இல்லை, ஓகே? ஸோ அப்போ அந்த மாதிரி மதிப்பு வந்து ஒன்றா வராத பட்சத்தில் நம்ம ஒன்றா வர வரைக்கும் என்ன பண்ணணும்? அப்போ மதிப்பு வந்து ஒன்றா வந்துட்டால் பிரச்சனை இல்லை. அப்போ வராத வரைக்கும் என்ன பண்ணணும்? நம்ம வந்து மாடிஃபை பண்ணணும். ஸோ எப்படி மாடிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பாருங்கள் 1 இருக்கா? ஸோ அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த 1 வந்து இந்த 81 கூடயும் இந்த 28 கூடயும் பெருக்கணும். பெருக்குனா என்ன வரும்னா என்ன வரும்? அதே தான் வரும். 1 கூட எந்த நம்பரை பெருக்கணும் அதே வரும், சரியா? ஸோ அப்போ அதை அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ 1 கூட 81 78 பெருக்கணும் அதே தான். ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறோம், ஓகேவா? அப்போ 81 78 ரைட் பண்ணிக்கிறோம். 81 78, ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போ இந்த 3 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3 கூட இந்த 7ஐயும் இந்த 3 கூட இந்த 7ஐயும் 6ஐயும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? 7 3 21. அப்போ இந்த 21 இங்கே ரைட் பண்ணுங்க. ரைட் பண்ணிட்டோமா? ரைட்டு. அடுத்து இந்த 3 வந்து 6 கூட பெருக்குனா என்ன வரும்? 3 கூட 6 பெருக்குனா என்ன வரும்? 6 3 18. ஸோ அந்த 6 3 18 இங்கே ரைட் பண்ணுங்க. ரைட் பண்ணிட்டோமா? ஸோ இப்போ கழிங்க. இப்போ கழிச்சோம்னா என்ன வரும்? 21 18 கழிச்சா என்ன வரும்? 3, சரியா? ரைட்டு. இப்போ 81 78 கழிச்சா என்ன வரும்? 3. அப்போ 2 பக்கமும் மதிப்பு எப்படி இருக்குன்னா எப்படி இருக்குது? ஒரே மாதிரி வந்துருச்சு இல்லையா? 2 பக்கமும் என்ன இருக்குது? மதிப்பு ஒரே மாதிரி வந்துருச்சு. இப்போது மதிப்பு வந்து சேமாக வந்ததுக்கப்புறம் இப்போ நான் போடுற மாதிரி ஒரு சர்க்கிள் போடுங்க ஆப்போசிட்டில். ஸோ எப்படின்னா இந்த 18ஐயும் இந்த 81ஐயும் ஒரு சர்க்கிள் போடுங்க. அடுத்து வந்து இந்த 78ஐயும் இந்த 21ஐயும் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? கூட்ட போகிறோம், சரியா? இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறது இது என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு இந்த மதிப்பை கூட்டிக்கிறோம். க்ரீன் கலரில் போடுறேன் பாருங்கள். 18ஐயும் ஆப்போசிட்லேயே கூட்டிக்கிறோம். அப்போ 18ஐயும் 81ஐயும் கூட்டுறோம். அப்போ 18 81ஐயும் கூட்டின அளவு 81 கூட 8 கூட்டினா 89, அது கூட ஒரு 10 கூட்டினா 99, சரியா? ஸோ அதை 99 ரைட் பண்ணி வச்சுக்கிறேன். 99 ரைட் பண்ணிக்கிறேன். 99, சரியா? ரைட்டு. இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணணும்? ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த 78ஐயும் இந்த 21ஐயும் கூட்டிக்கிறோம். அப்போ 78 70 கூட 20 கூட்டினா 90, 8 கூட 1 கூட்டினா
9 அப்போ 99 சரியா? அப்போ அந்த 99 நான் என்ன பண்ணிக்கிறோம்? ரைட் பண்ணிக்கிறோம். 99 அப்ப 2 நம்பரும் சேமா வந்துருச்சு பாருங்க. 99, 99 இப்போ 99 ஆன்சர்ல இருக்கான்னு பாருங்க. 99ங்கிறது ஆன்சர்ல இருக்கு. எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டில இருக்கு பாருங்க 99. 99 தான் கரெக்ட்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஈஸியா வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல என்ன பண்ணிட்டோம், ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் கிளாஸ் ஃபுல்லாவே என்ன பண்ணியிருந்தேன், எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லாம ஷார்ட்கட் மெத்தட்ல என்ன பண்ணிட்டுருக்கோம், டீச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, 5 எண்களின் சராசரி 27. ஓகேவா? ஸோ அப்ப 5 எண்கள் இருக்கு. இந்த 5 எண்களோட சராசரி 27. ஓகேவா? ஓகே. இதில் ஒரு எண்ணை நீக்கும்போது, ஸோ அப்ப 5 எண் இருக்குல்ல, அந்த 5 எண்ணுல ஒரு எண்ணை நீக்கிறாங்களாம். அப்போ ஒரு எண்ணை நீக்கும்போது சராசரி 2 குறையுது. அப்ப சராசரி எண் எவ்வளவு? 27. அந்த 27லேருந்து 2 குறைஞ்சிருதாம். எனில் விடுபட்ட எண் எது? அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட்டு குடுத்துருக்கத எழுதிருவோம். 5 எண்களின் சராசரி 27. ஸோ அப்ப 5 போட்டுக்குருவோம். அந்த 5 எண்களின் சராசரி எவ்வளவு? 27. போட்டாச்சா? ரைட்டு. அடுத்து வந்து பாருங்க, ஒரு எண்ணை நீக்கும்போது ஒரு எண்ணை நீக்குறாங்க. அப்ப 5 எண் இருக்கு. அதுல ஒரு எண்ணை நீக்கிட்டா 4. அப்ப 4 ரைட் பண்ணிக்கோங்க. சராசரி வந்து 27 இருக்கு. அந்த சராசரி 27ல இருந்து ஒரு எண்ணை நீக்கும்போது சராசரி 2 குறையுது. அப்ப 27ல 2 குறைச்சா 25. சரியா? அப்ப விடுபட்ட எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க, 5லேருந்து 4 கழிச்சா 1. சரியா? அப்ப 5லேருந்து 4 கழிங்க 1. அதுக்கப்புறம் 27லேருந்து 25 கழிச்சா 2. சரியா? ஸோ இது இந்த பக்கம் 1 வந்திருக்கு, இந்த பக்கம் 2 வந்திருக்கு. அப்ப சேம் ஆகி வரல. அப்ப சேமா வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? மாடிஃபை பண்ணணும். எப்படி மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 1 கூட 27யும் 25யும் பெருக்குங்க. இந்த 1 கூட 27யும் 25யும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? அதே தான் வரும். ஸோ அதை ரைட் பண்ணிக்க போறோம். சரியா? ஸோ அதை ரைட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து பாருங்க, இந்த 2 கூட இந்த 2 கூட இந்த 5யும் 4யும் மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ண வரணும். ஃபர்ஸ்ட்டு 2 கூட 5 மல்டிப்ளை பண்ணா என்னது? 2 10. அதை ரைட் பண்ணுங்க. அடுத்து 4 கூட 2 மல்டிப்ளை 8. அதையும் எழுதிக்கோங்க. இப்போ 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்க. 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ 10லேருந்து 8 கழிச்சா 2. அந்த 2 இங்கே ரைட் பண்ணுங்க. அதே மாதிரி 27லேருந்து 25 கழிச்சோம்னா என்ன டிஃப்ரென்ஸ்? 2. இப்போ 2 பக்கமும் சேமாக வந்துருச்சு. 2 2ன்னு. சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா, ஆப்போசிட்டில் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆப்போசிட்டில் ஆட் பண்ணணும்னா, இந்த 27யும் இந்த 8யும் கூட்டிக்கணும். அப்போ 27 கூட 8 கூட்டினா எவ்வளவு? 35. 27 கூட 8 கூட்டினா எவ்வளவு? 35. ஸோ இந்த 35 இங்கே ரைட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த 25 கூட இந்த 10 கூட்ட போகிறோம். ஆப்போசிட்டில் கூட்டின அளவு 35. அப்போ நம்ம சேமாக வந்துருச்சு பாருங்க. என்ன வந்திருக்கு? 35 35 வந்திருக்கா? அப்போ ஆன்சரில் 35 இருந்துச்சுன்னா கரெக்டு. ஆன்சரை செக் பண்ணுங்க. 35 இருக்கான்னு பாருங்க. இருக்கு. எங்க இருக்குன்னா எக்ஸாக்டா ஆப்ஷன் ஏல இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 35. சரியா? ரைட்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. மூணாவது கொஸ்டின் நம்பர் 3 ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 எண்களின் சராசரி 20. அதிலிருந்து ஒரு எண்ணை நீக்கினால் சராசரியில் 5 குறைகிற எண்ணில் நீக்கப்பட்ட எண்ணை காண்க. இப்போ நம்ம செகண்ட் சம்மு போட்டோம் இல்லையா, அதே மாடல் தான் தேர்ட் சம்மு. என்ன நம்பரை மட்டும் மாற்றி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? 5 எண்களின் சராசரி 20. அப்போ இந்த பக்கம் 5 போட்டுக்கோங்க, இங்கே 20 போட்டுக்கோங்க.
அப்போ அதுலேருந்து ஒரு எண்ணை நீக்குறாங்களா, அப்போ 5லேருந்து ஒரு எண்ணை நீக்கும்போது 1 நீக்கும்போது 4. ஓகே. சராசரியில் 5 குறையுது. அப்போ சராசரி 20. அப்போ 20ல் 5 குறைஞ்சுனா 15. சரியா? இப்போ 2க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு நான் சொன்ன மெத்தடில் போட்டு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பார்த்துடலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 எண்களின் சராசரி 32. சரியா? அப்போ அது கொடுத்துருக்க எழுதிக்கிறோம். 5 எண்களாம், அந்த 5 எண்களின் சராசரி 32. ஸோ அப்போ 5 எண்களின் சராசரி 32 எழுதியாச்சு. அவ்வெண்களில் ஒன்றை நீக்கும் போது, ஸோ இப்போ அந்த 5 எண் இருக்குது, அந்த 5 எண்ணிலேருந்து ஒன்றை நீக்கும் போது, அப்போ 5 எண் இருக்குது, அந்த 5லேருந்து 1 நீக்கிறாங்க. அப்போ 5ல் 1 நீக்கிட்ட 4. சரியா? சராசரி 4 குறைந்தால், அப்போ சராசரி ஏற்கனவே 32 இருக்குது, அந்த 32லேருந்து 4 குறையுது. அப்போ என்ன வரும்? 32 4 குறைச்சிட்டோம்னா 28. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் கழிங்க. 32லேருந்து 28 கழிச்சோன்னா 4. சரியா? இந்த பக்கம் 5லேருந்து 4 கழிச்சா 1. ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த பக்கம் 1 இருக்குது, இந்த பக்கம் 4 இருக்குது. சேமாக இல்லை, நம்பர் வந்து சேமாக இல்லை. அப்போ சேமாக வர வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம்? ஸோ இந்த 1 கூட வந்து என்ன பண்ணுவோம்? இந்த 1 கூட 32யும் 28யும் பெருக்குனா அதே தான் வரும். சரியா? ஸோ அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 32 28ன்னு அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ 32 48 எழுதியாச்சா? எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 4 கூட வந்து இந்த 4 கூட 5 பெருக்கணும். 4 கூட 4 கூட 5 பெருக்கணும். அதுக்கப்புறம் 4 கூட 4 பெருக்கணும். அப்படி பெருக்கினா 4 5 20, 4 16. அப்போ 20 16 அதை வந்து அப்படியே எழுதிக்கிறோம். 20 16. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 20லேருந்து 16 கழிச்சோம்னா என்ன வரும்? 4. இங்கே வந்து 32லேருந்து இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 48 வராது, 28. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது மதிப்பு? 28 தானே இருக்குது. இங்கே 28 தான் இருக்குது. நான் தவறுதலாக என்ன பண்ணிட்டேன், 48ன்னு எழுதிட்டேன். அப்போ அங்கே வந்து என்ன பண்ணணும்? மாற்றணும். என்ன மாற்றணும் அப்படின்னா, இங்கே 28க்கு பதில் என்ன பண்ணணும்? 48 அப்படிங்கிறத போடணும். சாரி, 48க்கு பதில் என்ன பண்ணணும்? 28 அப்படிங்கிறத போடணும். இப்போ 28. சரியா? ரைட்டு. இப்போ 32லேருந்து 28 கழிச்சா என்ன வரும்னா என்ன வரும்? 4 வரும். சரியா? இப்போ ரெண்டு பக்கமே சேமாக இருக்குது. 4 4 அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ரைட்டு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்? அப்படியே என்ன பண்ணுவோம்? கிராஸாக ஆப்போசிட்டில் என்ன பண்ணுவோம்? கூட்டிக்குவோம். இப்போ ஆப்போசிட்டில் கூட்டினோம்னா 32 கூட 16 கூட்டினோம்னா என்னது? ஃபஸ்ட்டு வந்து ம மனசுக்குள்ளே கூட்டுவோம். 30 கூட 10 கூட்டினா 40. 6 கூட 2 கூட்டினா 8. அப்போ 48. அதை பக்கத்தில் எழுதிக்கோங்க. 48. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த ரெண்டையும் கூட்டணும். 20யும் 28யும் கூட்டினா அது 48. அப்போ ரெண்டுமே சேம் வேல்யூ வந்திருக்கு. 48 48. 48ங்கிறது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். அது இருந்தால் அதான் ஆன்சரு. 48ங்கிறது ஆப்ஷனில் இருக்குது. எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 48. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. ஒரு வகுப்பில் உள்ள 30 மாணவர்களின் சராசரி வயது 14. ஆசிரியரின் வயதை சேர்க்கும்போது சராசரி வயது 15 எனில் ஆசிரியரின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. இப்போ வகுப்பில் உள்ள 30 மாணவர்களின் சராசரி 14. அப்போ அதை ரைட் பண்ணுங்க. அப்போ 30 மாணவர்களின் சராசரி 14. ஆசிரியரின் வயதை சேர்க்கும்போது, அப்போ 30 மாணவர்கள் இருக்காங்க. அப்போ ஆசிரியரையும் சேர்க்குறாங்க. அப்போ ஆசிரியரையும் சேர்க்கும்போது 30 மாணவர்கள் ப்ளஸ் ஒரு ஆசிரியர் 31. அப்போ 31 பேரோட சராசரி 15. ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்கத அப்படியே ரைட் பண்ணிடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டிஃப்ரென்ஸ்னால் என்னது? கழிக்கிறோம். இப்போ 15லேருந்து 14 கழிச்சா 1. அதே மாதிரி 31லேருந்து 30 கழிச்சா 1. சரியா? அப்போ ரெண்டு பக்கமே பாருங்கள் சேமாக வந்திருக்கு. 1 1 அப்படின்னு. சேமாக வரலன்னா என்ன பண்ணுவோம்? வர்ற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? மாடிஃபை பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ சேமாக வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? ரெண்டையும் எதிர்பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பரை
அப்படியே என்ன பண்ணிக்க வேண்டியதான், கூட்டிக்க வேண்டியதான். சரியா? ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த 30யும் 15யும் கூட்டுவோம். கூட்டுன அளவு 45. அத அப்படியே எழுதிக்குவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்த 31யும் 14யும் கூட்டுவோம். 31 கூட 4 கூட்டுனா 35. அது கூட ஒரு 10 கூட்டுனா 45. அப்ப 45, 45 சேமா வந்துருச்சா? அப்ப 45ங்கிறது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இருக்கு. எங்க இருக்குன்னா எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஒரே ஒரு நிமிஷம் தான். டக்குன்னு என்ன பண்ணலாம், ஆன்சரை கொண்டு வந்துடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிரிக்கெட் வீரர் டோனி முதல் 30 ஆட்டங்களின் சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்பட்டு இருந்தது. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73ஆக உயர்ந்தது எனில் 31வது ஆட்டத்தின் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ கொடுத்துருக்கத ஃபர்ஸ்ட் அப்படியே ரைட் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 ஆட்டங்கள் 30 மேட்ச்சு. அப்போ 30 மேட்ச்சில் அவரோட சராசரி எவ்வளோனா 72. அப்போ 30 மேட்ச்சில் அவருடைய சராசரி 72. சரியா? ரைட்டு. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73. அப்போ 31வது ஆட்டம் முடிஞ்சு 31வது மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய சராசரி எவ்வளவா? 73. சரியா? என்ன கேட்டிருக்காங்கன்னா 31வது ஆட்டத்தின் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள். அப்போ 31வது மேட்ச்ல அவர் எத்தனை ரன்கள் எடுத்திருப்பாரு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? ரைட்டு. இப்போ ஒன்றும் இல்லை. ரெண்டையும் கழிங்க. 73லிருந்து 72 கழிச்சோம்னா 1. அதை அப்படியே ரைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 31லிருந்து 30 கழிச்சோம்னா 1. சரியா? ரெண்டு பக்கமும் சேமாக தான் வந்திருக்கு. 1 1ங்கிற அப்போ சரியா? ஒன்றுமே கிடையாது. அப்போ சேமாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், எதிர் பக்கத்தில் இருக்கிறது, அதாவது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பரை என்ன பண்ணிக்கிறோம், கூட்டிக்கிறோம். அப்படியே கூட்டுங்க. இங்கே பாருங்க, கூட்டுறதுக்கு அப்படியே ஒரு சர்க்கிள் போடுங்க எதிர் பக்கத்தில் இருக்கிறத. அப்போ 30 கூட 73 கூட்டினா எத்தனை? ஃபஸ்ட்டு 30 கூட 70 கூட்டுங்க 100. அது கூட ஒரு 3 கூட்டுங்க. அப்போ 103. அதை ரைட் பண்ணுங்க. ரைட் எழுதிட்டோமா? அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பரை கூட்டுங்க. இந்த இருக்கு பாருங்க, 31யும் 72யும் கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? ஃபஸ்ட்டு 70யும் 30யும் கூட்டின அளவு 100. அதுக்கப்புறம் 2யும் 1யும் கூட்டினா 3. அப்போ 103. அப்போ சேமாக வந்துடுச்சு பாருங்க, 103 103. அப்போ 103ங்கிறது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. எங்கே இருக்குன்னா எங்கே இருக்கு? ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 103. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். ஒரு செகண்டில் நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5 எண்களின் சராசரி 27. ஒரு குறிப்பிட்ட எண்ணை நீக்கப்பட்டால் சராசரி 25 என்று ஆகிறது எனில் நீக்கப்பட்ட எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. இப்போ 5 எண்களின் சராசரி 27. அதை அப்படியே எழுதுங்க. அப்போ 5 எண்களின் சராசரி 27. குறிப்பிட்ட எண்ணை ஒரு குறிப்பிட்ட எண்ணை நீக்கப்பட்டாங்க. அப்போ அந்த 5 எண் இருக்கு. அந்த 5 எண்ணில் ஏதோ ஒரு எண்ணை நீக்கிறாங்க. அப்போ 5ல் 1 நீக்கிட்ட 4. ரைட் பண்ணுங்க. ரைட் பண்ணியாச்சு. நீக்கப்பட்டால் சராசரி என்ன ஆகுது? 27லேருந்து 25 ஆகுது. அதையும் ரைட் பண்ணுங்க. ஓகே. இப்போ நம்ம நீக்கப்பட்ட எண்ணை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. ரெண்டையும் கழிங்க. 27லேருந்து 25 கழிச்சா 2. ஓகே. அதே மாதிரி 5லேருந்து 4 கழிச்சா 1. ரெண்டு பக்கமும் சேமாக இல்லை. சேமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மாடிஃபை பண்ண மாட்டோம். சேமாக இல்லாத பட்சத்தில் மாடிஃபை பண்ணணும். அப்போ மாடிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த ஒன்று கூட வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த 1 கூட 27யும் 25 பெருக்குவோம். பெருக்குனா என்ன வரும்? அதே தான் வரும். அப்போ அதை அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். என்னது? 27 25. ஓகேவா? 27 25 ரைட் பண்ணியாச்சா? ரைட் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்க. அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஆஹ், இந்த ரெண்டு கூட அஞ்சையும் இந்த 2 கூட 5யும் 4யும் பெருக்க போகிறோம். ஓகேவா? அப்போ 2 10 4 2 8 எழுதுவோம். 2 10 4 2 8 எழுதியாச்சா? எழுதியாச்சு.
இப்போ டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இப்போ 10லேருந்து 8 கழிச்சா 2 ஓகேவா? 27லேருந்து 5 கழிச்சு 25 கழிச்சா 2 அப்போ சேமா வந்துருச்சு. 2 பக்கமும் 2, 2ன்னு இருக்கு. இப்போ சேமா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஆப்போசிட்ல உள்ள நம்பர கூட்டிக்கணும். ஸோ அப்போ ஆப்போசிட்ல உள்ள நம்பர கூட்டிப்போம். இப்போ கூட்டும்போது 27 கூட 8 கூட்டுவோம். 27 கூட 8 கூட்டினா 35 அதையும் ரைட் பண்ணிக்கிறோம். அதே மாரி அடுத்து இந்த 25 கூட 10 கூட்டுவோம். கூட்டுன அளவு 25 கூட 10 கூட்டுனா 35 அதையும் ரைட் பண்ணிக்குவோம். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்க. 35, 35 சேமா வந்துருச்சா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 35. 35ங்கிறது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இருக்கு. எங்க இருக்குன்னா எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் 35. அவ்வளோதான். இதே 1 செகண்ட்ல போட்டோம். 1 செகண்ட்னா என்னது? 1 நிமிஷத்துக்குள்ள என்ன பண்ணலாம்? கணக்க வந்து ரீட் பண்ண உடனே 1 நிமிஷத்துக்குள்ள என்ன பண்ணலாம்? ஆன்சரா போடலாம். இதே மாரி நீங்க கணக்க ரீட் பண்ண உடனே நீங்க ஆன்சர கொண்டு வரணும்னா நம்ம சேனலை என்ன பண்ணுங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெட் எக்ஸாம்ல கண்டிப்பா என்ன பண்ணலாம்? 30க்கு அபோவ் 25 வந்து கண்டிப்பா எடுக்கலாம்.